மாதிரி படுத்துட்டோம்டா. டேய் எங்களை காப்பாத்தணும்னு உனக்கு தோணலையா? நான் எதுக்கு காப்பாத்தணும்? எனக்கு என்ன அவசியம் வந்தது? என்னங்க கண்ணு முன்னாடி 4 உயிர் போறத? உயிர் போனா எனக்கு என்னங்க? உங்க உயிர் மேல உங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்னங்க வந்தது? இந்த வழியா போகும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்கணும்னு ஆசையா இருந்தது நின்ன. ட்ரெயின்ல இருந்து விழுந்து சூசைட் பண்ணிக்கிறவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நேரடியா பாக்கணும்னு இப்ப கூட ஆசைப்பட்டேன். அந்த சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சேன்னு நானே ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்கேன். ஏங்க என்னங்க இப்படி அநியாயமா பேசுறீங்க? நானும் அநியாயமா பேசுனேன். வாழ வேண்டிய நீங்க ரயில்வே ட்ராக்ல விழுந்து உயிரை விடுறது உங்களுக்கு அநியாயமா தெரியல. ஓகே, உங்க சொந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. எதுக்காக இந்த முடிவு எடுத்தேன்னு என்கிட்ட சொல்றீங்களா? நான் என்ன வெளியாளா? இந்த ஊர்லயே பிறந்து உன் கண்ணு முன்னாடியே வளர்ந்து ஏதோ கடவுள் புண்ணியத்துல இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டேன். கண்ணா ராமகிருஷ்ணா, அங்கிள் இங்க வா. உட்காரு. அவனால வீணை மட்டும்தான் வாசிக்க முடியும். வேதம் தெரியாது, வெளி உலகமும் தெரியாது. வெளிநாட்டுக்கு போய் அவன் என்ன செய்ய முடியும்? என் பேச்ச கேளுங்க. 1 வருஷத்துக்குள்ள நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவன் வளர்ந்துடுவான். அங்கே நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். மகாலட்சுமி, இந்த மிருதங்க தாளம் உனக்கே சமர்ப்பணம். ஆமா, அவ ஒரு வித்வான். அவ வாசிக்கிறது சங்கராபரணம். நீயே கேட்டுக்கோமா. மாமா காமெடி பண்ணாதீங்க, அசிங்கமா இருக்கு. என்னடா பண்ண சொல்ற? நீ துபாய் போறதுக்கு இவரு 2 லட்சம் ரூபாய் கேக்குறாரு. அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? எங்க அம்மாவோட நகை இருக்குல்ல, அதை வித்துருங்க. அதை வித்துட்டா பின்னாடி என்ன பண்றது? அதுக்கு என்னங்க இப்ப 2 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா சம்பாதிச்சு 10 லட்சம் ரூபாய் அவன் திருப்பி கொடுத்துட போறான். என்ன சேகர்? அந்த காசை வச்சு மகாலட்சுமிக்கு அபிஷேகமே பண்ணுது. நீ என்ன அபிஷேகம் வேணா பண்ணிக்கோடா, எனக்கு என்ன வந்தது? நீ சொன்ன மாதிரி நகையை வித்து பணத்தை கொடுத்துறேன். அதுல ஏதாவது வில்லங்க வந்தது, உன்கிட்ட பணமும் இருக்காது, என் பொண்ணையும் உனக்கு கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா அபிஷேகம் தான். பாருங்க மாமா, காசு சம்பாதிக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல கால் வைக்க மாட்டேன், மகாலட்சுமியும் பார்க்க மாட்டேன். இது என் மிருதங்க மேல சத்தியம். காலையில எழுந்ததுல இருந்து இதேதான் அமைக்கிட்டு இருக்கான். ஏல அது பேர் என்னல? கீபோர்டு. அதுவான். நரசிம்மா, ஒரே ஒரு பையன் கண்ணுல வச்சு வளர்த்துட்டு இருக்கேன்ல, நான் எப்படி உன்னை வெளியாடி தனியா அனுப்ப முடியும்? அவனை எங்கடா நீ தனியா அனுப்புற? இங்க இருந்து நம்ம ஆளுங்க எல்லாம் வர்றாங்கல்ல, அவங்க எல்லாம் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஏண்டா பாண்டி? ஆமா, அவனே சொல்லிட்டான் பாரு. ஆனா இப்ப உடனே 2 லட்சத்துக்கு நாங்க எங்க போறது? சொத்தை வித்தா கூட கிடைக்காது. ஏம்பள அப்படி பேசுற? அவனை விட நமக்கு சொத்தா ரொம்ப முக்கியம். அதை போய் கணக்கு பாக்குற? நமக்கு தேவைப்படுச்சுனா கடன் வாங்கலாம். எங்க அப்பா எனக்கு கொடுத்தது இந்த 4 பானையும் அந்த கயிறும் தான். நான் வாழ்நாள் முழுக்க ஏறது இறங்குறதும் இதான் எனக்கு போல போச்சு. அவனால ஏற பிள்ளை ஏறட்டுமே. இந்த பாரு நரசிம்மா, நீ சொன்ன மாதிரி செய். அது அப்படிதான் முடிவு எடுக்கணும். இல்ல ஐயா, எதுவும் பேச மாட்டேங்கிற? நான் சொன்னது சரிதானே? எங்க அப்பன்னா அப்பன் தான், நீ தான்ல எனக்கு தங்கம். அப்பா புள்ள 2 பேருமே தங்கங்க தான். ரூபாய் போடா தங்கம் தான். கல்ல இவ்வளவு சிறுசா வச்சுக்கிட்டு தோசை மட்டும் பெருசா சுடணும்னா எப்படிமா சுட முடியும்?
இப்படி ஒரு குக்கிராமத்துல அவன் இருந்தான்னா நம்ம ஜேசி எப்பவுமே இப்படியே இருக்க வேண்டியதுதான். அவன வெளிநாட்டுக்கு தான் அனுப்பேன், 4 காசு சம்பாதிக்கட்டும். இந்த மோட்டார் வாசிக்கிறது அது தவிர கிட்டாரு. அதேதான் இந்த ம். கிட்டார் வாசிக்கிறது தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாது. தனியா அவனை மட்டும் எப்படிங்க அனுப்புறது? உங்க இஷ்டம். அவன் மட்டும் வெளிநாடு போலேன்னா இங்க தோசை சுட்டு கூட பழைக்க முடியாது. ஆமா பாட்டியம்மா, ராமகிருஷ்ணா கூட போறான். என்ன அனுப்பி வைங்க ப்ளீஸ். என்னமோடா, என்னை விட்டு போறியேன்னு கவலையா இருந்தாலும் உன் வார்த்தையை மறுக்கிறதுக்கும் எனக்கு வருத்தமா தான் இருக்கு. சரி, இத பாரு நரசிம்மா, என் குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும், ஞாபகம் வச்சுக்க. கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத. இப்ப சொல்லுங்க, நாங்க எடுத்த முடிவு தப்பா? முடிவு பண்ணது தப்புதான். உண்மையிலே நீங்க சாவ நினைச்சது நீங்க ஏமாந்ததுக்காக இல்ல, உங்க மேல இருக்கிற பயத்தால. உங்களுக்கு என்னங்க, என்ன வேணாலும் சொல்லுவீங்க. நாங்க எவ்வளவு ஆச்சோட இங்க வந்து தெரியுமா? கடன் வாங்கி பணம் கொடுத்து அனுப்புனாங்க. இப்போ பணமும் போச்சு, எங்க வாழ்க்கை நாசமா போச்சு. வாழ்க்கை எங்கேயும் போல, நம்ம கிட்டதான் இருக்கு, நம்ம கஷ்டத்துல இருக்கு, நாம நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையில இருக்கு. நான் ஒரு உண்மையை சொல்றேன், நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் நினைக்காதீங்க. ஆனா உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு அதுவே நரகமாயிடும். நீங்க என்னதான் சொன்னாலும் இப்ப இருக்கிற நிலைமையில எங்களால வாழவே முடியாது. முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே இல்ல. முயற்சி பண்ணாமலே அது முடியலன்னு சொன்னா முட்டாள்தனம். நீங்க வாழ்றதுக்கு மட்டும் இல்ல, சாகறதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் கிடையாது. மீச வச்ச ஆம்பளையா இருந்தீங்கன்னா, சாகணும்னு நினைச்சீங்கன்னா சரியான ட்ராக்ல போய் படுங்க. அப்படி இல்லன்னா காந்தி நகர்ல பாரதி காலனில இருக்கேன். என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். நல்லதோ கெட்டதோ எது செஞ்சாலும் ஒண்ணாவே செய்வோம். ஆமாடா, நாம ஏற்கனவே தோத்து போயிட்டோம்டா. நம்ம தோத்து போல, ஜெயிக்க போறோம். ஜெயிக்கிறதுக்கு வாழ்க்கையில இது முதல் படியா இருக்கு.